ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டு ஜிக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து படம் வரைஞ்சிட்ருக்கான். பக்கத்து டேபிளில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து வரைஞ்சிட்ருக்கான். நம்ம ஜிக்கியும் அதை தப்பாக நினச்சிட்டு அவன் வரைஞ்சிட்டு இருந்த அந்த நோட்டை பிடுங்கி அந்த பக்கத்து டேபிளில் இருக்க அந்த பொண்ணுங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்றான். அந்த பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீயே இதை வரைஞ்ச, ரொம்ப அழகாக இருக்கே, உனக்குள்ள இவ்வளோ திறமையாக இருக்குது, பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டு வச்சு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஜிக்கியும் எதுவுமே பேசாமல் திரும்ப வந்துடுறான். இருந்தாலும் அவனுக்கு கோவம் அடங்கலை. இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருங்க, பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து நிற்கிறான். இவன் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறான். சரி விடு, நீயும் ஹீரோயினியும் உண்மையாகவே சின்சியரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்டோ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நாங்கள் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் கல்யாணத்துக்கு போகிற அளவு தான் நாங்கள் பழகுறோம். என்னை பார்த்து இப்படி கேட்டுடி அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். போடா டே அப்படின்ற மாதிரி இவன் பேசாமல் போயிடுறான். ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டோ அவன் பாட்டுக்கு படம் வரைஞ்சிட்ருக்கான். ஹீரோயினிக்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஜிகியூ சொன்னது கரெக்டு தான், நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினியோ, என்ன சொல்கிற நீ? அவன் அப்படி என்ன தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறா. இவன் அவன் பக்கத்தில் போய் எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். நம்ம ஹீரோயினியும் பதறி அடிச்சுட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளே கிடையாது, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இல்லை, உண்மையாக தானே நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னா நம்ம கிஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினியும் சரின்னு சொல்லிடுறான். ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோ ஊருக்கு போகிறதுக்காக இவளை மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சினிமாக்காரியை பார்த்து கேள்வி கேட்குறா. உங்ககிட்ட காசு இருக்குன்னு பெரிய இவன் நினச்சிட்ருக்கியா? 30,000 10,000 எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்ருக்க. காசை சிக்கனமாக செலவு பண்ணணும் என்ன அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு சினிமாக்காரியோ ஃப்ரெண்டுக்காரி பக்கத்தில் அப்படியே போய் மோந்து பார்க்குறா. மோந்து பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு சிரிக்கிறா. என்னடி நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ சிரிச்சிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இவ்வளோ தூரம் எனக்கு அட்வைஸ் பண்ணிடல, இப்போ நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது என்னோட ஸ்ப்ரே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சிரிக்கிறா. இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போகுது. ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ இது ஹீரோக்காக தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வாங்கிட்டு போயிடுறா. ஃப்ரெண்டுக்காரியோ ஆசையாக ஹீரோக்காக வாங்கி வச்சிருப்பா. திடீர்னு வந்து இவள் வாங்கிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கா. வடை போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோ கிட்டே நம்ம ஹீரோயினி அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்காக தான் தேடி தேடி போய் வாங்கினியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. இவ்வளோ லக்கேஜையும் நீ தூக்கிட்டு தான் போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. இல்லை, இந்த பேக் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணது, அதுதான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியே சரி பார்த்து போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறான். ஹீரோ பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வரான். ஃப்ரெண்டுக்காரியோ காரை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ, என்ன நான் டாக்ஸியில் போகலான்னு நினச்சேன், நீயே கார் எடுத்துகிட்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிறான். ஹீரோ கிட்ட எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு நினப்பா. அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருந்துடுறான். ஏர்போர்ட்டு வந்துடுது. ஹீரோ இறங்க போகிற சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்காரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோ என்ன அப்படின்னு கேட்குறான். இத்தனை நாள் நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிடுறா. உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு பொறுமையாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவனும் ஒன்றும் பேசாமல் அப்படியே கிளம்பிடுறான். ஃப்ரெண்டுக்காரியோ காரில் உட்காந்துக்கிட்டு எப்படியோ அவங்ககிட்ட லவ் சொல்லியாச்சுப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஜிக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியை பார்த்த உடனே நம்ம ஜிக்கி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க. ஆண்டியும் இவனும் ஒன்றா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இது உன்னோட ரெஸ்டாரண்ட்டா? பரவாயில்ல, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இந்த அளவு வளர்ந்துருக்கி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்கிட்ட தான் உனக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஜிக்கியோ பரவாயில்ல விடுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோட அப்பா கால் பண்ணிடுறாரு ஜிக்கிக்கு. ஆண்டி இங்கே தான் இருக்காங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினியோட வீட்டுக்கு ஆண்டி ஜிக்கி எல்லாம் வராங்க. அப்போ ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, அதாவது ஹீரோயினியோட அப்பா சொல்கிறாரு, ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ஜாமான் வாங்கி வச்சிருக்கா, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி ஜிக்கிட்ட சொல்கிறாரு. ஜிக்கியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆண்டியும் அப்பாவும் தான் உட்காந்து தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இவனை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ போயிடுவானோன்னு நினச்சேன். அவன் இந்தளவு ஆளாயிருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்பாவோ, என்னது இதெல்லாம், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் வரைக்கும் தான் என் கூட இருந்தான், அதுக்கப்புறம் காலேஜு, இப்போ அவன் எடுத்திருக்க இந்த தொழில் எல்லாமே அவனோட உழைப்பு, முடிவு எல்லாமே அவனோட தான். இதில் நான் எதுவுமே பண்ணலை. சரி அதெல்லாம் விடுங்க,
ஜிக்கியோட அம்மா ஏதாவது உங்களுக்கு லெட்டர் போட்டாங்களா, ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி கிட்ட அப்பா கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண்டியோ, இல்லை அவள் எங்ககிட்ட பேசுறத நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்களும் எவ்வளவோ கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணோம். எங்களால் சுத்தமாக முடியல. அவள் எங்கே இருக்கா, என்ன ஆனான்றது எங்களுக்கு துளி கூட கிடையாது, தெரியாது. இப்போ தான் ஜிகியு அதெல்லாம் மறந்துட்டு அவனோட வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதாவது இப்போ தான் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிடுறாங்க. அதுக்கும் அப்பாவோ, ஆமாம் ஆமாம், பழசெல்லாம் அவன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மனசு கஷ்டப்படும், அதனால் இதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. சரி, உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண்டியோ ஒரு மாதிரி கையை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்பாவோ, எதுவாக இருந்தாலும் தைரியமாக என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது என்னவோ கரெக்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை, என்னோட ஹஸ்பண்டுக்கு கேன்சர், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சுத்தமாக பணமே இல்லை, கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது அந்த ஆண்டி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிகேயும் ஹீரோயினையும் கேட்டுறாங்க. அப்புறம் உள்ளே வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி சொல்கிறா, இதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது எல்லாமே நாங்கள் செய்வோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. அப்பாவும் அதே தான் சொல்கிறாரு. ஜிகே வந்துட்டு பரவாயில்லையே, நீ ரொம்ப பொறுப்பாக மாறிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிகியூ தான் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு அந்த ஆன்ட்டிக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்து பேக்கில் வச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி அந்த ஆன்ட்டியும் பஸ்ஸில் போகும்போது அப்படியே அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பை நிறைய பணம் இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. இங்கே ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சரியான நேரத்துக்கு வந்த லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கான். கொஞ்ச நேரம் இரு, நம்ம போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ, நான் சாப்பிட்டு வந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அம்மாவுக்கு உடனே கோவந்துடுது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணேன், நீ வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. உடனே தங்கச்சியோ, அவன் தான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டான்லம்மா, விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உடனே அம்மாவோ, நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இடையில நீ வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் வேகமாக எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோ பக்கத்தில் அம்மா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, உங்கள் அப்பா ஏதாவது சொல்லி அமிச்சாரா, அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறியா என்கிட்ட? ஊருக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை, அங்கேயே வேலையில் சேர்ந்துட்டியா அம்மா, இது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னை விட்டு ஒட்டு மொத்தமாக போகணுன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அம்மாவுக்கு இன்னும் எச்சாக்கம் வந்து, எனக்கு தெரியும் இது எல்லாமே ஹீரோயினி பண்ணுற வேலை தான், ஹீரோயினிக்காக தானே இந்த முடிவெடுத்தேன், எனக்கு தெரியும் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோயினி தான் வருவான்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவள் தான் உன்னை ஏதாவது ஒன்று பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினி கால் பண்ணுறா. இவன் ஃபோனை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அம்மா கோவப்படுறாங்க, ஃபோன் அப்படியே பிடுங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருது. இவன் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹீரோவோட அம்மா தான் வலுக்கட்டாயமாக இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினியோட அப்பாவும் அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட அப்பா கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஊர்லேருந்து ஆண்டி வந்துட்டு போனதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பாவோ, ஜிக்கியோட அம்மாவோ நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும், போய் இத்தனை வருஷம் ஆச்சு, எங்கே ஆனா என்ன பண்ணுறான்றது நமக்கு தெரியல, ஆனால் எனக்கு சில தகவல்லாம் கிடச்சிருக்கு, அவங்க அம்மா இங்கே தான் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஜிக்கியோகிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட அப்பா சொல்லிடுறாரு. ஹீரோவோட அப்பாவோ, சரி அதெல்லாம் விடு, இந்நேரம் ஜிக்கியோட அம்மாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடி பொருத்தம், அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினியோட அப்பாவோ, நீ என்ன நினைக்கிற, ஜிக்கியோட அம்மா இன்னமும் கல்யாணம் பண்ணாமையே இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோட அப்பாவோ, ஆகாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவரோ, நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேச்சை மாத்துறாரு. சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோயினியோட அப்பா. ஹீரோப்பா வந்து தடுத்து நிறுத்தி, போதும் போதும், நம்ம இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஜிகியூ கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜிகியோட ரெஸ்டாரண்ட்டில் அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டு வரான். அவனை பார்த்த உடனே நம்ம ஜிகியு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும், நீ தான் இவனை தானே சொன்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் ஆமாம், இவன் தான் அது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டு சும்மாவே இல்லாமல் இவனை அப்படியே ஏற்றி விடுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஹீரோயினிக்கு செட்டே ஆக மாட்டான், நீ தான் அவனுக்கு சரியான ஆள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறான். நீங்கள் 2 பேரும் வேணால் கல்யாணம் பண்ணிக்கங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி போகிறான்.
பாய் ஃப்ரெண்டு ஜிக்கியை பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கு கோவம் வந்தது, போடா டே அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். ஜிக்கியும் வேலை முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயினி கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உனக்கு எத்தனை தடவை மெசேஜ் பண்ணுறேன், எதுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இவன் ஃப்ரெண்டுக்கார சொன்னதான் இவன் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு சரி சரி நான் சரியாக கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்கணும்னு ஓடி போயிடறான். ஜிக்கியும் அப்படியே குளிக்கும் போது அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நானும் ஹீரோயினியும் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். குளிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வருவான். ஹீரோயினி வந்து நிற்கிறா. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வா நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணால் கால் போகவே மாட்டேங்குது. ஜிகியோ என்னாச்சுன்னு தெரியலையே, இரு வந்துடுவான் இரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினியோ திரும்பவும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. லைனே போக மாட்டேங்குது அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்காரியோ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கூப்பிட்றாங்க. ஹீரோயினியும் வந்து பார்த்துட்டு அவன் ஃபோனை எடுக்காத நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. திரும்பவும் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறா. கரெக்டாக அந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸும் கதவு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ தான் வந்திருக்கானாட்டிருக்கு அப்படின்னு. ஜூக்கியை பார்த்த உடனே நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி உள்ளே போயிடுறா. எனக்கு சாப்பிட்ற மூடே போச்சு அப்படின்ற மாதிரி. சினிமாக்காரியே உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறா. எல்லாரும் போயிட்டாங்க, தனியாக உட்காந்து தின்னு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காரி சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, ஆளுக்கு போகிறீங்க, ஒவ்வொரு காரணத்தை வச்சுக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு எந்த காரணமும் இல்லை. சாப்பாடு இவ்வளோ வகை வகையாக இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? நான் வந்தால் என்ன, நீங்களாம் வந்தால் என்ன, வராட்டி என்ன, நான் உட்காந்து சாப்பிட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே சாப்பிட போகிறா. மனசு கேட்காம அப்படியே வச்சிடுறா. ஜிகே தான் வந்து ஹீரோயினிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற, வந்து சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். ஹீரோயினியும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. மறுநாள் ஹீரோயினியோட அம்மாவுக்கு நினைவு நாள் போல். அவங்க படத்தை வச்சுட்டு பத்தி பற்ற வச்சுட்டு நம்ம ஹீரோயினி, அம்மா நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத குறையும் அப்பா நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்பா உடனே என்ன விளையாண்டது போதும் எந்திரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஜிகியோ பத்தி பற்ற வச்சுட்டு நீங்கள் ஆரம்பித்த தொழில் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோவோட அம்மாவுக்கு நினைவு நாளில் அதுக்காக வந்திருப்பான். பத்தி எல்லாம் பற்ற வச்சுட்டு சாமி எப்படி கும்பிட்டு எங்கே எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே அப்பாவோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவனும் வேகமாக அப்படியே கிளம்புறான். ஹீரோயினியோட அப்பா இருந்துட்டு கோவப்படுறாரு. என்னடா இது, வந்த பிள்ளைய உடனே அமுச்சு விட்டுறா, கொஞ்ச நேரம் இருந்து பேசலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். நான் என்ன பண்ணுறேன், எதர்ச்சியாக தான் சொன்னேன், அவன் கிளம்பி போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்கிறாரு. நம்ம ஹீரோ டைரெக்டாக பேக்கை வச்சுட்டு ஹீரோயினியோட ரூமுக்கே போயிடுறான். ஹீரோயினி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அவளையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரி ஹாலுக்கு வரா. பேக் இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ தான் வந்திருப்பானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. ஹீரோயினி ரூம் திறந்துருக்கு. மெதுவாக நடந்து அப்படியே போய் பாப்பா பாருங்க, ஹீரோயினி தூங்கிட்டு இருப்பாள், அவகிட்ட போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி நிற்கிறா. என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படியே சும்மாவே இல்லாமல் திரும்பவும் போய் கன்னத்தில் போய் கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயினி அப்படியே முழிச்சிட்றா. இது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மறுநாள் ஜிகே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். ஃப்ரெண்டுக்காரி கோவமாக பேக் எடுத்துகிட்டு போகிறா. இவளுக்கு என்னாச்சு, எப்போவுமே இவ ரொம்ப அதிகமாக பேசுவாளே, இன்றைக்கி என்னடானா ரொம்ப சைலண்ட்டாக போகிறாளே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிகியை பார்க்குறான். நம்ம ஹீரோயினி மறுநாள் விடிஞ்சிருது. அப்போது நைட்டு அது கனவில்லையா, அது நினவா, நிஜமாவே அவன் என்னை கிஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.